ஹாய் காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் இப்படி மேக்கப் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்த மேக்கப் தான் வந்து பண்ண போகிறேன். என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் மேக்கப் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் இஷ்யூஸ்னால நான் வந்து மேக்கப் பண்ணல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு சும்மா பட்டி டிங்கரிங் மாதிரி பண்ணி விட்டாங்க. பட் நான் வந்து என்னோட மேக்கப் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தனோ அந்த லுக்கை வந்துட்டு நான் இப்போ என்னோட என்கேஜ்மெண்ட் லுக் வந்துட்டு நான் ரீக்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இது வந்துட்டு நான் ஃபுல் கவரேஜ் மேக்கப்லாம் பண்ணலை. எனக்கு வந்துட்டு ஓவர் பிராண்டட் மேக்கப்லாம் வந்துட்டு பிடிக்காது. ஓரளவுக்கு மினிமைஸ்டான ப்ராடக்ட்டை வச்சு ஒரு நல்ல ஒரு மேக்கப் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு மேலோட்டமான டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோட என்கேஜ்மெண்ட் சாரியை வந்துட்டு மாற்றணும். நான் வந்துட்டு ஆல்ரெடி ப்ளீட்டே பண்ணி வச்சுட்டேன். ஸ்மால் சைஸாக வந்து எடுத்து நான் ப்ளீட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சாரிக்குள்ளேயே வந்துட்டு நான் ப்ளவுஸையும் வந்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு மாற்றிட்டு வந்துடுறேன் நான். ஸோ என்னோட சாரீ வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுதான் வந்துட்டு என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ. வந்துட்டு ஒரு பர்பிள் அண்ட் க்ரீன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்துட்டு பிங்க் கலரில் லைட்டாக ஆரி ஒர்க் மட்டும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு புவனகிரியில் தான் நாங்கள் வந்து எடுத்தோம். சீர்காழியில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால சீர்காழி நியர்பையில் வந்துட்டு புவனகிரி இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு பட்டு சாரீலாம் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால அங்கே போய் நாங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது என்ன ரேட் அப்படிங்கிறது தெரில. இது மாப்பிள்ளை வீட்டில் எடுத்ததுனால இதோட ரேட்லாம் எனக்கு வந்துட்டு தெரில. பட் இதுதான் வந்துட்டு என்னோட சாரீ. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை வந்துட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்துட்டு பான்ஸோட இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு என்னோட ஃபேஸை வந்துட்டு நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்துட்டு என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபேஸ் வாஷ். நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் ரேட் செக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் மாஸ்க் வந்துட்டு நான் ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே போட்டுட்டேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்துட்டு போட்டிருந்தேன். நான் வந்து யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்துட்டு ஒலிவா அப்படின்ற பிராண்டு. இதோட ரேட் அண்ட் இதோட எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸும் வந்துட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஸோ இதுவுமே போட்டு என்னோட ஸ்கின்னில் வந்துட்டு நல்லா சீரம் வந்துட்டு அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப் வந்துட்டு ட்ரை ஸ்கின் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ட்ரை ஸ்கின் இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஷீட் மாஸ்க்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் கூட. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளம்மோட இந்த சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்ச நாளாகவே வந்து இந்த நான் சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செம்ம சூப்பரான ரிசல்ட் வந்துட்டு இருக்குது. எனக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பிம்பிள்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த சீரம் தான் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 790 சம்திங் வந்துட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ளம்மோட சீரம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கொஞ்சோண்டு வந்து நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். சீரம் வந்துட்டு ஆப்ஷனல் தான். நீங்கள் டேரெக்டாக மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து சீரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் நான் ப்ளம்மோட சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நல்ல சீரம் வந்து என்னோடய ஸ்கின்னில் நல்லாவே பெனிட்ரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது டாட் அண்ட் கியோட இந்த விட்டமின் சியோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும். மேக்கப் பேஸ்க்கு வந்துட்டு செம்ம சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் இது. ஸோ இதை வந்துட்டு என்னோடய ஃபேஸில் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிப்போம். செம்ம ஹைட்ரேஷனாக இருக்கும். இந்த டாட் அண்ட் கியோட மாய்ஸ்சரைசர் வந்து மேக்கப் பேஸ்க்கு வந்துட்டு ஒரு சூப்பரான மாய்ஸ்சராக நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். மாய்ஸ்சரைஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு உடனே மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து லுக் வந்து கரெக்டாக வராது. பேட்சியாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு நல்லா பெனிட்ரேட் பண்ண விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க விடணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லா நம்ம ஸ்கின்குள்ளே வந்துட்டு அந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு போகும். ஸோ இது வந்துட்டு உள்ளே நம்ம பெனிட்ரேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஐ மேக்கப் வந்துட்டு நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்துட்டு நான் ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற இந்த ஐப்ரோ கேக்கை வச்சு என்னுடைய ஐப்ரோஸை வந்துட்டு நான் லைட்டாக ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐ மேக்கப் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபேஸ் மேக்கப் வந்து அப்புறம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐப்ரோஸோட இந்த கோம் வச்சு என்னோடய ஐப்ரோஸ் வந்துட்டு லைட்டாக நான் அப்படி கோம் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் வந்துட்டு நான் த்ரெட்டிங்லாம் பண்ணலை. எனக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணுறதுக்குலாம் பிடிக்காது. ஸோ அதனால நான் வந்து இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த ஐப்ரோஸில் ஃபில் பண்ணியிருக்க மாதிரியே கரெக்டான ஷேப்பில் இந்த ஐப்ரோஸ்லேயும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ஐப்ரோஸ் தான் நம்மளோட ஹோல் ஃபேஸையுமே வந்துட்டு நல்லா இன்டென்சிஃபை பண்ணி காட்டும். ஸோ அதனால் நான் வந்து ஐப்ரோஸ் நல்லாவே கொஞ்சம் போல்டாகவே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ பேக் ஃபேஸில் வந்துட்டு ஐப்ரோஸ் நம்ம பார்க்கும்போது நிறைய திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்கப்லாம் போட்டதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக தெரியும். அதே மாதிரியே ஒரு கோம் வச்சு இந்த சைடுமே வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது நல்லா வந்து ஒரு நீட்னஸான ஒரு லுக் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் ஐப்ரோஸ். ஸோ மேப்பில் இருக்கிற கன்சிலர் பேலட்டில் இந்த NC14 ஷேட் தான் வந்துட்டு நான் என்னுடைய ஐப்ரோஸை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஐப்ரோஸ் வந்துட்டு நல்லா டிஃபைனாக தெரியும். ஸோ இது வந்துட்டு நான் கண்ணு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ஷேடை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
NC40. கொஞ்சம் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். எப்போ தான் வந்துட்டு மேக் வந்துட்டு நம்ம தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் இது மேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு மீடியம் டு ஒரு பில்டபிள் கவரேஜ் தான். அப்படியே ஃபுல் கவரேஜ் வந்துட்டு இருக்காது. நம்ம வந்து பில்டப் பண்ண இது வந்துட்டு ஒரு ஃபுல் கவரேஜ் லுக் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை நல்லாவே நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரஷ் வச்சு கூட பண்ணிக்கலாம், இல்லை பியூட்டி பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம முடிச்சாச்சு. நான் வந்து இந்த இதில் வந்துட்டு ப்ரைமர் போடவே வந்து மறந்துட்டேன். டேரெக்டாக வந்து கன்சீலிங் பண்ண வந்துட்டேன், ஹைலைட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ப்ரைமர் வந்துட்டு நம்ம இந்த கன்சீலர் போடுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் வந்து போட்டுருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ ப்ரைமருக்கு வந்துட்டு நான் 3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு லுக் எப்படி வரணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்துட்டு ப்ரைமர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா க்ளோவிங்காக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு தாராளமாக இந்த கலர் பாரோட ப்ரைமர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லுக் வந்துட்டு நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா இந்த கலர் பாரோட ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மேட் ஃபினிஷ் லுக், செம்ம மேட்டிஃபையாக வேணும், சூப்பர் மேட் லுக் வேணும் அப்படின்னா நைக்காவோட இந்த ப்ரெப் ப்ளஸ் ப்ரைமர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். போர்ஸ் எல்லாமே சூப்பராக வந்துட்டு நமக்கு மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ரைமரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நிறைய போர்ஸஸ்லாம் இருக்குது, நல்லாவே கவர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லாக்மி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த 3 ப்ரைமருமே வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ரேஞ்ச் இருக்கிற ப்ராடக்ட் தான். ஒன்றும் உங்களுக்கு ஹை பட்ஜெட்டில் வந்துட்டு நான் காட்டல. இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நார்மல் பிராண்ட் வந்து கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படும். நான் வந்துட்டு நல்ல ஒரு க்ளோ லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் பார்டர் ப்ரைமர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன் ப்ரைமரை. ஸோ ப்ரைமர்ஸ் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் எனக்கு வந்துட்டு போர்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு நிறைய போர்ஸ்லாம் வந்திருக்கு. எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்துருக்கிறதுனால எனக்கு போர்ஸஸும் நிறையா வந்திருக்கு. ஸோ அதனால நான் வந்து ப்ரைமரை வந்துட்டு கொஞ்சம் நோஸ் ஏரியாஸில், என்னோடய சின் ஏரியாஸ்லலாம் நல்லாவே கவர் பண்ணிக்கிறேன். ப்ரைமரை வந்துட்டு நல்லா ஃபேஸில் வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹைலைட்டிங் பண்ணியிருந்தோம் இல்லையா கண்ணில் வந்துட்டு மேக் ப்ராடக்ட்டை வச்சு. ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு காம்பேக்ட் பவுடரை வச்சு என்னோடய இதை வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இந்த ஃபிட்மி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு எனக்கு வந்து மேக்கப் வந்துட்டு அப்படியே ஃபுல் கவரேஜ் மேக்கப் வந்து தேவையில்லை. ஸோ எனக்கு ஃபுல் கவரேஜ் மேக்கப் வந்து பிடிக்காது. ஸோ அதனால் நான் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு இதுதான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ ஷேடோ பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் இந்த ரெவல்யூஷன் பேலட் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ ரெவல்யூஷன் பேலட்லேயே வந்துட்டு இந்த வேரியேஷன் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம நிறைய யூசிங் கலர்ஸ் வந்துட்டு இருக்கும். எல்லாமே வந்துட்டு சூப்பர் கலர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த பவர் அப்படின்ற இந்த ஷேடு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரான்ஸ்லேஷன் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நல்லா வந்து ஃபுல் இது வந்துட்டு எனக்கு வந்து நார்மலாகவே இந்த ஐ ஷேடோ போடுறதுலாம் பிடிக்காது. நான் வந்து போட்டுக்க மாட்டேன். பட் எனக்கு வந்து ப்ரைடல் புக் பண்ணுறேன் அப்படின்றப்போ விதவிதமாக பண்ணுவேன். பட் எனக்குன்னு பண்ணிக்கும் போது ரொம்பவே செட்டிலாக தான் வந்துட்டு நான் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ஐ ஷேடோஸ் வந்து அவ்வளோ வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் லைட்டாக நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே கொஞ்சம் ஹெவி தான். ஸோ உங்களுக்கு சட்டிலான ஐ லுக் வந்து பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஐ லுக் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓவர் ஐ லுக் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலேயே வந்து ஒரு கோல்டு ஷிம்மரி ஷேடு வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து கையால் எடுத்துக்கிறேன். ஸோ கையால் இப்படி டேப் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம இந்த லைனுக்கு மேலே போகாமல் கரெக்டாக அந்த நமக்கு இப்படி கண்ணை ஓப்பன் பண்ணும்போது ஒரு லைன் வரும், அதுக்கு மேலே போகாமல் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த லிட் ஏரியாவில் மட்டும், ஸோ இந்த இடத்த வந்து லிட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் மட்டும் நான் இந்த கோல்டு கலரை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் என் ஃபிங்கரில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கரில் அப்ளை பண்ணும்போது நமக்கு பிக்மெண்டேஷன் வந்துட்டு நல்லா தெரியும். ப்ரெஷ்ஷில் வந்துட்டு அந்தளவுக்கு பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு எடுக்கும் போது இருக்காது. ஷிம்மரி ஷேட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு லுக் வந்துட்டு க்ரியேட் ஆகும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு, அதை பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு லைட்டாக வந்து இதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இந்த ஐஸ்லேயும் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். லிட் ஏரியாவில் மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு லுக் வந்து நல்லா வரும். அதுக்கு மேலே போயிட்டாலும் இந்த மாதிரி ஷிம்மர் ஷேட் வந்து உங்களுக்கு அந்த லிட்டுக்கு மேலே போயிடுச்சாலும் உங்களுக்கு லுக் வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக தெரியாது, ஒரு மாதிரி நல்லாவும் தெரியாது. ஸோ வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா பார்த்து அப்ளை பண்ணி நான் ஏன் எடுத்தோடனே வந்து ஐ மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐலைனர் மஸ்காராலாம் போடும்போது லைட்டாக அப்படி சொதப்புச்சுன்னா கூட நம்மளுடைய ஹோல் மேக்கப் வந்துட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஐ மேக்கப் முடிச்சுட்டு நம்ம போடும்போது நமக்கு அப்படியே ஒரு ஃப்ரீடமாக போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எப்போவுமே மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ மேக்கப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க. ஸோ நான் வந்து இந்த ஐலைனர் வந்து போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு ஐலைனர் போட்டாலே கண்ணு கலங்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண் எனக்கு.
ஸோ ஐலைனர் வந்து போட்டு முடிச்சாச்சு. ஐலைனருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மஸ்காரா வந்துட்டு நம்ம நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு லேஷ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த கொலோசல் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஒரே ஒரு கோட்டிங் தான் போட போகிறேன். எனக்கு அந்தளவுக்கு லுக் வந்து ரொம்ப அப்படியே எப்படி தெரிய வேணாம். எனக்கு ஏற்கனவே என்னோட கண் வந்துட்டு நல்லா போல்டாக தான் தெரியும். ஸோ இதில் வந்துட்டு நான் மஸ்காரெல்லாம் இன்னும் போல்டாக போட்டேன்னா கண் ரொம்பவே பெருசாக தெரியும். ஸோ அதனால நான் வந்து லைட்டாகவே போட்டுக்கிறேன். ஸோ மஸ்காரா வந்து போட்டாச்சு. இது வரையும் நம்ம ஐ லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணாச்சு. காஜல் வந்துட்டு நான் போடலை. ஏன்னா காஜல் போட்டோம்னா என்னோட ஐஸ் வந்துட்டு ரொம்ப டிஃபைனாக தெரியும். ஏன்னா ஐலைனரும் வந்து நம்ம போல்டாக போட்டாச்சு, மஸ்காராவும் போட்டாச்சு. ஸோ இதுலேயே நான் வந்து காஜல் போட்டேன் அப்படின்னா என்னோட ஐஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக தெரியும். எனக்கு வந்து அந்த மாதிரி லுக் வந்து பிடிக்காது. அதனால காஜல் வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் மேக்கப் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ் மேக்கப் வந்துட்டு நல்லாவே நம்ம பேஸை வந்து செட் பண்ணாச்சு. செட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வரையுமே நம்ம வந்துட்டு நல்லா செட் பண்ணுறதுக்கு வந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலிங் அண்ட் கலர் கரெக்டிங். எல்லார் ஃபேஸ்க்குமே வந்துட்டு கலர் கரெக்ட் வந்துட்டு தேவைப்படாது. என்னோட ஃபேஸ்க்கு வந்துட்டு இப்போ வந்து கலர் கரெக்ட் வந்து தேவைப்படுது. ஸோ நான் கலர் கரெக்டிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு LA Girlோட இந்த ப்ரோ கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். ஐ மீன் கலர் கரெக்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு என்னோட நோஸில் வந்துட்டு ஒரு பிக் லைன் வந்துட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கவர் பண்ணணும். இதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்துட்டு வந்துச்சு. என்னன்னு தெரில. ஸோ இப்போ ரீசெண்டாக எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்துட்டு வருது. ஸோ அந்த பிம்பிள்ஸ் வந்து எனக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்காக எனக்கு பிம்பிள்ஸ் இது வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ரீசெண்டாக நிறைய பிம்பிள்ஸ் அண்ட் நிறைய ஸ்பாட்ஸஸ் வந்துட்டு வந்துருச்சு. ஏன்னா நான் எந்த ஸ்கின் கேர் சீரம்ஸ் எதுவுமே என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணல கொஞ்சம் ப்ராப்ளம்னால. ஸோ பிளாக் ஸ்பாட்ஸஸ் எல்லாத்தையுமே ஹைடன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கலர் கரெக்டர் வந்து எல்லா ஃபேஸ்க்குமே வந்துட்டு தேவைப்படாது. பிக்மெண்டேஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு கலர் கரெக்ஷன் வந்துட்டு தேவைப்படும். ஸோ நான் வந்து கையாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிக்கலாம். பியூட்டி பிளெண்டரை வச்சு லைட்டாக வந்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கரெக்டரை. ஸோ இப்போ வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு ஈவனாக. மேக்கில் இருக்கிற அதே கன்சிலர் பேலட்டை யூஸ் பண்ணி அந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்துட்டு நம்ம மறைக்க போகிறோம். NC40 அப்படின்ற அந்த கன்சிலிங் NC40 அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்து நான் ஃபுல்லாக ஆரஞ்சு கரெக்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் வந்து இந்த இதை வச்சு அந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்துட்டு நான் லைட்டாக ஷேட் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் அந்த ஆரஞ்சு கரெக்டரோட அந்த பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு வெளில தெரியாமல் இருக்கும். வாயை சுற்றியும் போட்டுக்கிறேன். வாயை சுற்றி எனக்கு நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் வச்சு இதை நல்லா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். மேக்கோட ப்ராடக்ட் வந்துட்டு சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஒரு மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் டக்குன்னு பிளெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் வந்து தேவைப்படலை. எனக்கு வந்து ஃபுல் கவரேஜ் மேக்கப் வந்து சுத்தமாக பிடிக்காது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோவில் போடுறேன்னு நினைக்கிறேன் இதுதான். ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா PSCயோட இந்த ஒரு ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் நம்ம வந்து 2.3. ஸோ இந்த ஷேட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு என்னோடய ஸ்கின்னில் வந்துட்டு நான் போட்டுக்க போகிறேன். ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் வந்து நல்லாவே எல்லா இடத்துலையும் டாட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம டாட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஸ்கின் டோனோட ஒரு டோன் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஐ மீன் ஒரு டோன் வந்துட்டு ஃபேராக இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கவரேஜ் ஃபவுண்டேஷன், மீடியம் டு ஒரு பில்டபிள் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் இது. ஸோ ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை வச்சு என்னோடய ஹோல் ஃபேஸையும் வந்துட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரியே இந்த பக்கமும் வந்துட்டு நம்ம கவர் பண்ணிப்போம். இந்த அளவுக்கு பெருசாக கவரேஜ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு நார்மலாக இருந்தால் போதும். அதனால நான் வந்து பியூட்டி பிளெண்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அண்ட் ஒரு நார்மலான ஒரு கவரேஜ் கொடுக்குறது வந்து பியூட்டி பிளெண்டர் தான். ஸோ அதனால நான் வந்து எனக்கு வந்து பியூட்டி பிளெண்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனை வந்துட்டு நம்ம நல்லா ஈவன் அவுட்டாக வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. அதனால் இதுவே வந்து நான் வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் வந்துட்டு ரொம்ப பிக் ஃபங்க்ஷன், என்னோடய ஃபங்க்ஷன் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராண்ட்லாம் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஓனாக நான் பண்ணும்போது இப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன். சும்மா லைட்டாக ஒரு செட்டிங்ஸ் பவுடர் மட்டும் அடிச்சுட்டு முடிச்சிருவேன் அதோட. ஸோ இப்போ வந்துட்டு நான் சுகரோட இந்த ட்ரான்ஸ்லூஷன் பவுடர் 01 அப்படின்ற இந்த ஷேட் எடுத்து என்னோடய ஃபேஸை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் பவுடர் அடித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து நம்மளுடைய மேக்கப் வந்து நல்லா பேய் மாதிரி தெரியும்.
ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி லுக் வந்து பிடிக்காது அப்படின்றப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த லுக் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஐ மீன் இந்த டிரான்ஸ்லூஷன் பவுடர் வந்து ட்ரை பண்ணலாம். டிரான்ஸ்லூஷன் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வந்து இப்படி எக்ஸஸ்லாம் எடுத்துருங்க. ஸோ டஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு கான்டோருக்கு வந்துட்டு மேக்கில் இருக்கிற அதே மேக் பேலட்டில் இருக்கிற இந்த கான்டோரிங் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன் நான். கான்டோர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து முடியணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து முடியணும். ஸோ அப்போ தான் என்னோடய நோஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்படி முடியும் போது தான் நமக்கு வந்து ஷேப் வந்து கிடைக்கும். ஷார்ப் நோஸாக வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ கான்டோருக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஹைலைட் வந்துட்டு பண்ண போகிறோம். ஹைலைட்டுக்கு வந்துட்டு நான் இந்த மார்ஸோட பேலட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு இதில் இருக்கிற ஒரு ஒயிட் கலர் ஷேட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நோஸில் வந்து இந்த டிப்பில் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நோஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஹைலைட் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ நீட்டாக நீங்கள் கொடுத்துச்சிங்கன்னா ஒரு மாதிரி கோடாக தெரியும். ஸோ நீங்கள் இங்கேயும் கொடுத்தீங்கனாலே நோஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஷைனிங்காக தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம வந்து நெத்தியில் வந்து ஹைலைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டிங், அது மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டிங் கொடுக்கும்போது நெத்தியில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சீக்கில் வந்து கொடுக்குறோம் ஹைலைட்டிங். நெக்ஸ்ட் ஹைலைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ளஷ்மே வந்துட்டு இந்த ரெவல்யூஷன் பேலட்டில் இருக்கிற இந்த ஒரு பிங்க் கலரை வந்துட்டு நான் எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து இந்த ஷேட் ரொம்பவே பிடிக்கும். ப்ளஷ்க்கு வந்துட்டு நான் இது யூஸ் பண்ண அப்படின்னா என்னோடய ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக தெரியும். ஸோ இந்த ஷேடை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஷ்ஷும் வந்து பண்ணியாச்சு. ஓவரால் வந்துட்டு நம்ம மேக்கப் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸோட லிப்ஸ்டிக் பேலட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்துட்டு செம்ம சூப்பரான ஒரு பேலட்டு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம நிறைய ஷேட்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேலட்டில் வந்துட்டு ஒரு பர்டிகுலரான ஒரு ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வந்துட்டு நான் ஒரு நியூட் கலர் மாதிரி தான் நான் வந்து போகிறேன். ரொம்ப போல்டாக போட்டால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் வச்சு நான் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் வரைஞ்சிட்டு லைட்டாக அப்படி ஸ்மச் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு மோயிஷ் கலர், ஸோ இந்த கலர் எடுத்து ஸோ இந்த கலரையும் இந்த ஆரஞ்சு கலரையும் நான் மிக்ஸ் பண்ணி என்னோட லிப்ஸில் வந்து போட போகிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நியூ கலர் வந்து கொடுக்கும். நம்ம மேக்கப் போடுறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து லிப்ஸ்க்கு வந்து ரொம்ப டார்க் கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி மேக்கப் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே நியூடாக போகிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ லிப்ஸ்டிக்கும் வந்து போட்டாச்சு. ஃபினிஷிங்காக வந்துட்டு ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நம்ம ஃபேஸை வந்துட்டு செட் பண்ணணும். ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரேக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சியோட இந்த மைக்ரோ ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ காட்டியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹை பட்ஜெட்டில் வந்துட்டு நான் காட்டலை. ஏன்னா எனக்கு ஃபுல் கவரேஜ் மேக்கப் வந்துட்டு எனக்கு என்னோட ஃபேஸில் போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு நார்மலான ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹை கவரேஜ் மேக்கப் வேணும் அப்படின்னாலுமே வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்குமே வந்துட்டு நான் மேக்கப் வீடியோ வந்துட்டு போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நார்மல் ப்ராடக்ட்டை வச்சு நம்ம வந்து எப்படி மேக்கப் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பேக்கோடைய செட்டிங் ஸ்ப்ரே வச்சு என்னோட ஃபேஸை வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம செட்டிங் ஸ்ப்ரே வச்சு வந்துட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ செட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு நம்ம காய விடணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபைனல் லுக் வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஜூமிங்கில் காட்டுறேன். ஸோ இவ்வளோ ஸ்டெப்பையும் முடிச்சதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து பேலன்ஸ் இருக்குது. அது என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங் தான் நம்ம எல்லா இடத்துக்குமே பண்ணிட்டோமே, வேறு எங்கே ஹைலைட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ணுக்கிட்ட கண்ணை வந்து நல்லா இன்டென்சிஃபை பண்ணி காட்டும். நல்ல ஒரு நேச்சுரல் லுக் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு என்னோடய ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணணும். நான் வந்துட்டு ஆஃப் கேமரா வந்துட்டு என்னோடய ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நான் போட்டிருந்த ஜுவல் செட்ஸ்லாம் வந்துட்டு போட்டுட்டு நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்.
ஸோ இதுதான் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் அப்போ வந்து சில இஷ்யூஸ்னால நான் வந்து மேக்கப்லாம் பண்ணவே இல்லை என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ நான் இப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஹேர் ஸ்டைல் மட்டும் வந்துட்டு லென்த் ஹேர் வந்து இப்படி பின்னி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் சிம்பிளாக தான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஜூமிங்கில் காட்டுறேன் என்னோட மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு நான் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு மேக்கப். பட் வந்துட்டு நான் என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு மேக்கப் பண்ணலை. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி லைட்டாக மேக்கோட காம்பேக்ட் பவுடரும் அண்ட் லைட்டாக ஐலைனர் காஜல் அந்த மாதிரி வந்துட்டு வச்சு விட்டாங்க. நான் வந்து அப்போதைக்கு ஒன்றும் பெருசாக மேக்கப்லாம் பண்ணலை. ஸோ இந்த மேக்கப் தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் சில ஃபேமிலி இஷ்யூஸ்னால வந்துட்டு மேக்கப்லாம் வந்துட்டு என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த லுக் வந்துட்டு உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த லுக் வந்துட்டு சீரியஸாக கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. செம்ம ஃபினிஷிங்கான ஒரு மேக்கப் லுக் வந்துட்டு இதை நான் ஆல்ரெடியே முன்னாடி பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நீங்கள் இந்த மேக்கப்புக்கு இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் செல்ஃபாக மேக்கப் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரையல் மேக்கப் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மேக்கப் லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லை நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல. ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இப்படி தான் ஜுவல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ஜுவல்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது. பட் ஒரு ஃபங்க்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால இந்த ஜுவல்ஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதனால் இந்த ஜுவல் செட்ஸ் தான் வந்துட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் இதே ஜுவல் செட்ஸை வந்துட்டு இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். கம்மல் வந்து டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த கம்மல் சும்மா நம்ம ரேண்டமான ஷாப்பில் காஸ்மெட்டிக்ஸ் ஷாப்லலாம் விற்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வாங்கி வியர் பண்ணது தான். ஸோ இது வந்துட்டு என்னோடய ப்ரைடல் செட்டில் இருந்துட்டு நான் எனக்குன்னு சொல்லி எடுத்து போட்டுக்கிட்டது. ஸோ இதான் என்னோடய ஓவரால் அவுட்புட். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.